வெல்கம் டு மை சேனல் ஜிஎம்பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னா நார்மல் செயின் ஸ்டிச்சை 2 டைம் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி போட்டால் அதுதான் டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இல்லைங்க, அந்த ஸ்டிச்சுக்கு நேம் வேற. ஸோ இப்போ நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டில் இருந்து ஆரி கற்றுக்கணும், எனக்கு என்னால் கிளாஸ் போக முடியலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆரி கற்றுக்க முடியும். அதுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆரியில் நல்லா பண்ண முடியுங்க. ஸோ ஆரியை பொறுத்தவரை எல்லா செயின் ஸ்டிச் அண்ட் எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அதில் நல்ல ப்ராக்டிஸ் வேணுங்க. ஸோ டபுள் செயின் ஸ்டிச்னா ஒன்றுமே இல்லை. நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுப்பீங்களா, செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டால் அந்த செயின் ஸ்டிச் போட்ட கேப்பில், அதாவது அந்த ஸ்டிச்சுக்கு நடுஸில் நம்ம நீடில் குத்தி த்ரெட் எடுக்கணுங்க. அவ்வளோதான். செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஆனால் நம்ம நீடில் குத்துற பிளேஸ் தாங்க வேற. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுஸில் நீடில் குத்தணும், அவ்வளோதாங்க. அதை குத்தி நூலை எடுத்து நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இதுதாங்க டபுள் செயின் ஸ்டிச். மோஸ்ட்லி இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கொஞ்சம் இப்போ டபுள் கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்து இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் இன்னொரு ரீசன்காண்டி போடுவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்ட இடம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும், கொஞ்சம் ப்ராடாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆரினாலே நீங்கள் எல்லா செயின் ஸ்டிச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ உங்களுக்காண்டி நான் சில்க் த்ரெட்டில் இந்த ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சில்க் த்ரெட் எடுத்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேங்க. சில்க் த்ரெட்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. என்னன்னா நூல் வந்து திரியும் அண்ட் நூல் கட் ஆகும் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீடிலோட நுனியில் அந்த நூலை இழுக்காம கொஞ்சம் நீடில உள்ள தள்ளி விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் மேலே இருந்து நீங்கள் நூலை இழுத்தீங்கன்னா அந்த நூல் வந்து திரியவும் தெரியாது அண்ட் கட்டும் ஆகாதுங்க. நிறைய பேர் நூலில் வந்து அந்த நுனியில் இழுப்பாங்க. அந்த நுனியில் இழுக்கும்போது நூல் வந்து திரியும், அதாவது ஒன்று ஒன்றா அப்படி வருங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நூல் கண்டிப்பாக சூப்பராக திரியாமல் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. சேம் அதே தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு உங்களுக்காண்டி நான் இன்னொரு கலரில், ஏன்னா சேம் கலரில் போட்டோன்னா நமக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் வந்து இன்னொரு கலரில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்காண்டி இந்த ஸ்டிச் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இப்போ ப்ளவுஸ் ஆர்டர் வருது, த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அந்த ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சரி த்ரெட் ஆகட்டும் சில்க் த்ரெட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் நான் அகைன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. டபுள் செயின் ஸ்டிச் சேம் தான். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ்க்கு நடுஸில் அதிலிருந்து நூல் எடுத்து நான் அகைன் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இதுதாங்க டபுள் செயின் ஸ்டிச். ஸோ வீட்டில் எல்லாரும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணப்படும். நம்மக்கிட்ட ஆரி கற்றுக்கிறதவங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட இஷ்யூ பண்ணுறோங்க. ஸோ ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக தயங்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரிஞ்சுட்டா, ஸோ இந்த ஸ்டிச்சை உடனே இப்போவே ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். நமக்கு தான் தெரியுமே இது என்ன செயின் ஸ்டிச்சை 2 தடவை போட்டால் டபுள் செயின் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எந்த ஒரு ஸ்டிச்சஸ்னாலும் வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சர்க்கிளில், ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஷேப்பில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஸ்டிச் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.